கேட்டார்கள் உதவாங்கி சேர்த்தார்கள் மடிந்தார்கள் மாப்பின்ற காரணம் பற்றி உத்தமனாக்க மாப்பின்ற காரணம் கைவோட மாப்பின்ற காரணம் கை போடுறேன் கை போடுற காரணம்யா மாப்பின்ற காரணம் உங்களை திருச்சி உங்களை பத்தி விஷயப்படுத்தாங்க பெரிய மகராசி வீர மகராசவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பிருந்தாங்க உங்க வீட்டுக்கு போனா உங்க சம்சாரத்துல உங்களை பத்தி விசாரிக்க போய் கேட்டீங்க இல்லையா அப்புறம் சம்சாரத்தீங்க ஐயா நீங்க வெளியில இருந்தீங்க உங்க சம்சாரம் மட்டும் வீட்டுல இருந்தாங்க உங்க சம்சாரத்துல விசாரிப்பதுதான் போனா அப்ப உங்க சம்சாரத்தை பார்த்தோன்னே வாங்க புடவை நாக்கிறேன்னு வாங்க கிரியேட் நாக்கிறேன்னு மையார்கள் வாங்க சுப்பு நாக்கிறேன்னு அப்படி எங்களை பார்த்து அண்ணையா எங்களுக்கு உங்க சம்சாரம் வேணும் ஆமா போலும் போலும் தங்கை மாப்பிளைக்கு சொன்ன எங்க தங்கைக்கு உங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கா ஆமா போலும் 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 அப்ப தங்கச்சி உங்களுக்கு என்ன வேணுமா அப்பட உங்களுக்கு என்ன தெரியும் இப்ப நக்கப்படுத்த நயப்படுத்துறீங்க ஒரு இடங்க பிளாட்டுக்கிறதா ஒரு அதார்த்தமாக ஒரு கடை வைக்க கையில் ஒரு மாட்டு கட்டைகள் ஒரு குப்பையை கொட்டைகள் ஒரு வங்கியடி பாட்டைகள் சொந்தம் கொண்டாடுறீங்க பக்கத்து வீட்டு சொந்த பண்ண சண்டையா இருக்கும் அஞ்சு தண்ணி தர பிள்ளைகள் ஒரு இடங்க பிளாட்டுக்கிறது அதார்த்தமா பேசுறீங்க சொந்த நீங்கள் காமிட்டு நடத்தினா அடித்து மண்டை உடைத்து ஈரப்போவாக்க கீழே கையை கண்டு நிற்பீர்கள் ஐயா அப்படி அல்ல அம்பா சேவா அம்பா மைதே உடனே எழுதி உள்ள எழுதிட்டு ஐகோடு ஐயா எப்ப ஐயா பார்த்து எங்க வாசல் ஐயா வந்தீங்கன்னா ஐயா எடுத்துட்டேன்னா நம்மளுக்குள்ள ஒரு அண்ணன் நம்பிக்குள்ள ஒரு மத்திய நம்மளுக்குள்ள ஒரு சின்ன பொருட்கள் வந்து தர ஒரு அங்காளிக்காரங்க சொத்து தர்றாங்க எனக்கு 10 சென்ட் குறையா இருக்கு உனக்கு 10 சென்ட் கூட இருக்கு உனக்கு எப்படி 10 சென்ட் கூட போச்சு எனக்கு எப்படியா 10 சென்ட் கம்மியா கூட போச்சு அப்ப என்ன செய்வோம் ஒண்ணுக்கு ஒண்ணு பொறுமையிலாளர்களை அடிச்சு மண்டை உடைச்சு ரத்தத்தை வைத்து கச்சேரி நிற்போம் ஒரு பொது இடங்கள்ல குப்பை பருவம் உண்டு வண்டி வாசி நிறுத்தி இந்த இடம் எனக்கு தான் சொல்றோம் எனக்கு தான் புரியும் நீ எப்படி இந்த இடத்துல குப்பை பருவம் போச்சு நீ எப்படி இந்த ஆட்டு சேனை கூட போச்சு நீ எப்படி இந்த இடத்துல மாட்டை கட்ட போச்சு உனக்கு பொறுமையிலாளர்களை அடிச்சு மண்டை உடைச்சு ரத்தத்தை வடிச்சு கச்சேரி நிற்போம் கச்சேரி என்ன செய்வோம் காசு வரைக்கு பார்ப்போம் காசு இல்லையா இருக்கு நிலம்புறம் வீடு வாசல் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் விட்டு குஞ்சு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தரமட்டமே நிற்போம் ஆனா ஐயா அப்படி இல்ல ஐயா படித்தவர் பட்டப்பட்டவர் ஏன்னா அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு படிச்சவர் ஐயாவை கொண்டு ரொம்ப ஒசத்தி பேசுறது கீழே வகுப்பு சொல்லியா 9 வகுப்பு படிச்சவர் ஆனா ஐயா கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஆமா ஐயா காட்டுல செலவு கோபம் மாட்டீங்க எந்த கீழே பேனா சொல்லுவீங்க அந்த முறை மட்டும் சொல்லி கொடுங்க எங்க அண்ணன் கையை விட்டுருவாங்க மலையில பேனா சரி இலையில பேப்பர் சரி முறையோடு எடுத்து எந்த இலை எந்த பெய்யாமல் உள்ள தள்ளுங்கள் போஸ்ட் ஆபீஸ் தள்ளுங்க உள்ள வச்சுக்க மாட்டிக்கு கிடக்கணும் பிரட்டி பிரட்டி எடுக்க தட்டி உள்ளே சஞ்சரிக்கிறோம் இப்ப நான் முன்னுப்பட்டு முத்தமிழர்கள் கட்டப்பனுடைய தாய்மாமன் நீங்க கணக்கப்படைய வரைக்கும் சிவன் தானா நம்ம 2 பேரும் சகஜமா ஒரு அரவணையில மாமன் மச்சம் உங்களுக்கு பிடிக்காம ஒரு 4 பேர் சேர்ந்து ஒத்தேரி பேர போய்க்கிறீங்க 4 மணி வரையா ஆமா 4 மணி போய்க்கிறீங்க 4 மணில தூக்கி போட்டு மணிக்கட்டு சொல்ல அப்புறம் ஐயா நோனா வச்சு சூனா வச்சு பூனா விளையாடுறீங்க ஐயா சுருக்கமான செய்தியை நோட்டு நோனாண்டு நோட்டு சூனாண்டு சுருக்கமல்ல பூனாண்டு புத்தகம் அதான் நோனா சூனா திருப்தியா எதை சொல்ல முடியல அங்கே கசக்கொட்ட 110 எழுதுகிறோம்
என்னுடைய முகத்தை கண்ணால தள்ளிடுவார்கள். நீங்க செவந்து வந்தா போ தெரிவித்துக் கொண்டு போனேன். என்ன தெரிவித்தீர்கள்? 21 பாயப்பட்டவர்கள் வழிகட்டுகிறார்கள். ஆனால் சட்டமூலமாக சமத்தும் வழிகட்ட மறுத்த காரணத்தினால் அங்க போன நெல்லிக்கட்ட தரமாட்டேன் சொல்லுங்க. இருக்குங்க நான் தான் போய் வேளாண்டி கல்பனன் பாண்டியன் 3 வருஷம் போய் வச்சு நெல்லிக்கட்ட தகாத வார்த்தைகளை பேசி வாய்ப்புகள் முற்றி கையாள பண்ணதுக்கு நீங்க மட்டும் வச்சப்படுத்த நீங்க பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? நம்ம நாட்டு மக்கள் சாப்பாட்டு போட்டு அவர்கள கட்டை தூளைகள் கணக்கை பார்த்தவங்க ஒரு வாயிலான தீவண்டி கட்டுவது கதவுல பட்டு வச்சிருங்க. அரவணை தண்ணி நீர் குளம் கிடைச்சு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நீ வரக்குங்க கோவம் தானே உங்களுக்கு போய் என்ன நிலையில பாருங்க. அம்மா சிந்து மாதிரி சிலைக்கு கட்டுறதுங்க குழம்பு கட்டுறது மாடு கால் மாடு கட்டுறது ஐயா மாட்டுக்கு போடுவான். என்ன வேலைன்னு சொல்லி சித்தோட சிலைக்கு தின்ற ஒரு தடவை கிணறுகள் எப்படி பாபருக்கு என்ன நிலைமை பாருங்க. எப்படி ஊசிட்டு பண்ண மாடுவோட அம்பதான் மாடு ஒரு மாடு நோக்கத்தில் அந்த மாடு அந்த மாடை கொஞ்சம் மந்தையை கட்டினான். எனக்கு யாருக்கு இன்று கத்துவீங்க கதவுகள் நீங்களா நம்ம நாட்டு மக்கள் பிரதம சாப்பாடு படிக்கிறீங்க இப்படி வந்து ஐயா கை வைங்க பிரதம அப்படி சொல்லுங்க. அதான் கண்டு முளைப்பாரியா போட்டு போய் கிடக்கு கை எடுத்து காய் காய்ச்சிருக்கு. அந்த காய் எடுத்து கொண்டு போய் இந்த ஏரியாவை விட்டு போச்சுக்குங்க. சரி மிச்சம் மீசாக இருந்தா நீங்க பார்த்தா சீரியத்துக்கு பிரமாணம் சாப்பிடுங்க. எப்படி ஈஸ்ட் கொடுங்க ஆமா உங்க பைய பண்ணாக்கா அச்சுப்பட்ட ஐயா சரி ஐயா வாங்கயா ஒரே ஒரு கேள்வி சும்மா உங்க உண்மையான பேர் என்ன பேரு? என் பேரு சுப்பிரமணிய பிள்ளை. உங்க மகன் பேரு? என் பையன் பேரு சுப்பிரமணி. சுப்பிரமணியில உங்க மகன் பேர் என்ன பேரு? என்ன சொல்லுங்க சுப்பிரமணியாரி அப்புறம் என்ன நீ சொல்லுவா அது உங்க மகன் சுப்பிரமணி உங்க பிள்ளை வரை எப்படி சுப்பிரமணியம்? ஓஹோ அப்ப உங்க மகன் பேரு சுப்பிரமணி. உங்க வாயா சரி உங்க உங்க மருமகன் பேர் என்ன பேரு? இல்ல உங்க மைத்திரன் பேர் என்ன பேரு? என் மயத்து மேல சொன்னா நீ கதை வெளியோ இன்னைக்கு கதை அப்படியே ஓட வந்து சீக்கிரம் இருந்தாங்க.
மந்திரியாரே, கத்தி பேக்கட்டா நீ என்ன எப்படி கூட உள்ள கட்டி எனக்கும் மாமா மூக்க அவர்களுக்கும் எனது அண்ணன் கண்ணன் அவர் 500 ரூபாயை அன்பளிப்பாக்கிறார்கள். எனக்கு சென்னையில் டிரைவராக ஓடிக்கொண்டிருக்கும் வரவன் கண்ணன் அவர்கள் எங்கள் இருவேர்கள் அண்ணன் தம்பி இருவேர்களுக்கும் 500 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி இழந்த வணக்கம். பழக்குடியை சேர்ந்த மாமன் கோயில் காளியம்மன் கோவில் பூசாரி எங்கள் இருவருக்கும் 100 ரூபாய் அன்பளிப்பாக்குகிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி என்ற வணக்கம். எங்கள் சித்தப்பாமன் காளியம்மன் கோயில் பூசாரி அவர்கள் எனக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் 2 பேருக்கும் அவர்களுக்கு என் சார்பாகவும் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி என்ற வணக்கம். மிதலைக்குளத்தை சேர்ந்த எனது மாப்பிள்ளை தங்கப்பாண்டி அவர்கள் வள்ளி அவர்களும் சேர்ந்து எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக்குகிறார்கள். மற்றும் எனது அண்ணன் ராமர் அவர்கள் எனக்கு 100 ரூபாயை அன்பளிப்பாக்குகிறார்கள். மற்றும் குறவைக்குளத்தை சார்ந்த மாமா ராமர் மாமா அவர்கள் எங்கள் அண்ணன் தம்பி இருவருக்கும் ஆளுக்கு 50 ரூபாயும் அளித்தார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். எங்கள் சித்தப்பா மகன் நடத்தினார் ராமர் அவர்கள் எங்களுக்கு எங்கள் அண்ணன் தம்பி இருவர்களுக்கும் ஆளுக்கு 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தார்களுக்கு நன்றி நன்றி என்ற வணக்கம். உங்களுக்கு வரது வந்து டீயை கொண்டு வர சொல்லுங்க. முதல்ல எனக்கு என்னைய டீ ஓடிட்டு இருக்காங்க, குடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு டீ வாங்கி கொடுக்கலாமா? நாடகம் டீ மட்டும் கூடாது என்னன்னு பாடுவாங்க. இந்த டீ சூடா குடிச்சாதான் பாட முடியும். ஆரம்பத்துல டீயே வரல. இந்த கமிட்டி அவர்கள் இருக்கீங்களா இல்லையா இதுவரை சொல்லக்கூடாது நினைச்சேன். நீ சொல்லி ஆத்தான் வேற வழி இல்ல. 10 மணிக்கு ஒரு நாள் மந்திரியாரே மந்திரியாரே நான் என்ன தெரிவித்தேன்? பட்டிக்காமல் படுத்திக்காமல் வாங்கி வாருங்கள் என்று தெரிவித்தேன். பாண்டியத்தவன் கர்ப்பத்தவன் விளையாட்டு குடும்பம் இவர்கள் 3 பேர்களும் கொலை செய்து 136 பட்டம் பொன்னியத்து வந்து விட்டீர்கள் ஐயா. ஏன் பழக்கம் தாக்கமத்தம் வேட்கத்தை வேண்டி கேள்விக்கேற்றவர்கள் பழைக்கத்தத பாய்ந்து கேவலம் நெல்லு கேட்டவர்கள் எங்களை பார்த்து தவற வார்த்தை வார்த்தை கேட்டார்கள். பார்த்தீங்க பாருங்கள், இது நம்ம கேட்ட கேள்வி அல்ல. பெரிய மனசா சின்ன மனசா கேட்ட கேள்வியும் தான் கம்பள வீரம் தெரிவித்தேன். அங்கே அவர்கள் தெரிவிக்க வேண்டும். என்னையா என்ன மாற்றி விடுதலை ஒன்றிய மந்திரியாரே ராமநாதபுரத்தில் மருத்துவத்தை காரணத்தால் மனதில் கட்டிக்கொண்டு இவருடைய வேலையை நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. அது உங்களுக்கு நியாயமாயா? தாங்கள் ஏவனர்கள் எப்படி வட்டிக்கால் வாக்கிய சாமர்த்தியம் இருந்தவங்க ஒன்று வாழ் என்றார்கள். எனது தம்பி ஒரு கால் செய்திருக்க மாட்டான், சவசரிக்க வாழாடாது. சரி, இப்போ உங்க காதலி விழா மன காதலை எங்கே நடத்த வேண்டும்? திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும். ஏன் நமது பாஞ்சாலங்குறிச்சி சக்கமா கோயில் வைத்து நடத்துறாங்க. வெள்ளிமாய்க்கும் பாதவைக்கு திறமடைந்து மக்கள் திரும்பவும் ஆசையான இடத்துல ஒரு பிரார்த்தனை என்னையா என்ன உங்க மகன் கல்யாண காதலி விழா எங்க நடக்குது? திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும். ஏன் நம்ம குறவு கொடுத்து வந்து திருச்செந்தூர் பட்டிருக்காயா? கேரட் கேரட் இருந்துச்சு. வெடி விட்டுல மாடு மிரண்டு ஓடி போச்சா? உங்களோட புலத்தை வச்சுங்க உங்க மகனுக்கு அனுமதிச்சுப்பாங்க. நான் கடமை தம்பி நானும் என் மாப்பிள்ளை செந்தில்குமார் திருப்பூர் முறப்பிடிச்சு வச்சிருக்கேன். உங்க மகனை என் மடியில உட்கார வச்சு நான் உங்க மகன் கல்யாணத்திற்கு யார் யார் வர வேண்டும்? 1000 100
இப்படி வைத்து சொல்லுங்க. மந்திரியே தம்பி, அப்படியானால் நாம் திருக்காந்தூர் வலயத்துக்கு பாய்ச்சாலை முடிச்சுட்டு 7 வெங்காய நேராக கட்டிருக்கோம் அல்லவா? எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நான் உடனடியாக முடிக்கிறேன். அப்படியே அப்படியே வந்து சேர்க்கிறேன் தம்பி. அப்படியே ஆட்டுமண்ணா. அப்படியே இருங்க. மஞ்சள் அவர்களே, இங்க வாருங்கள் ஐயா. மஞ்சள் அவர்களே, அப்படி என்றால் எனது அண்ணா அவர்கள் விடைபெற்று நான் குதிரை மீது வருகிறேன். நீங்கள் தம்பியை தூக்கிக்கொண்டு அதற்கு முன்பாக எனது அண்ணாவை சந்தோஷப்பட்ட தெவட்டங்களை பின்னால் செல்களை பார்க்கலாம். அப்படி ஆட்டுறையா ஆடி காயமா வழங்கி கொண்டு கொண்டு கொடி கொண்டாளா கோவி வந்த சக்கரவி அண்ணா. தம்பி, காடை வேட்டைக்கு சென்றாலும் ஒருவரை விட்டு ஒருவர் பந்ததில்லை தம்பி. இன்று பெரிய நேரத்தில் அண்ணா. அண்ணா தம்பி, நாம் என்ன செய்வோம் அண்ணா? நாம் என்ன செய்வோம் அண்ணா? இதோ தெரிவிக்கின்றேன், சொல்லுங்கள். என் உயிரே இதயக்கனியே, என் உயிரே இதயக்கனியே, செந்தல்லமா பாண்டியே, உங்களை நான் பிரிந்து செல்ல என் உள்ளமது நினைக்கலையோ, என் உள்ளமது நினைக்கலையோ. என் உயிரே இதயக்கனியே, எங்கண்ணா பாண்டியே, என் உயிரே இதயக்கனியே, எங்கண்ணா பாண்டியே.
அண்ணா ஏதோ தெரிவிச்சீங்க அப்படியே தம்பி அண்ணா ஒரு நாளும்